வெறுக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பெர்கமு சபையார் கர்த்தருடைய நாமத்தை பற்றிக் கொண்டிருந்தாலும் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தை அவர்கள் மறுதலியாமல் இருந்தாலும் அவர்களிடத்திலும் சில குறைகள் காணப்படுகிறது. ஆவியின் அசுத்தமும் மாம்சத்தின் அசுத்தமும் ஐக்கியமாய் இருக்கும். இவ்விரண்டும் எப்போதும் சேர்ந்தே காணப்படும். நாம் துன்மார்க்கரோடு ஐக்கியம் வைத்திருந்தால் நமக்குள்ளும் துன்மார்க்கமான சிந்தனைகள் பிரவேசிக்கும். நாமும் துன்மார்க்க கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஒருவரிடத்தில் துன்மார்க்கம் இருக்கும்போது அது மற்றவர்களிடத்திலும் பரவும். முடிவில் அது முழு சபையையும் அசுத்தப்படுத்திவிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிலேயாம் பணத்திற்காக துர்போதனை செய்தான். இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருடைய சமூகத்தில் இடர பண்ணுவதற்கு ஏற்ற போதகத்தை பாலாக் என்பவனுக்கு பிலேயாம் சொன்னான். பிலேயாம் பாலாக்குக்கு 2 ஆலோசனைகளை சொன்னான். அவையாவன: விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பது, வேசித்தனம் பண்ணுவது. இஸ்ரவேல் புத்திரர்கள் இவ்விரண்டு காரியங்களையும் செய்து கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக இடறி போனார்கள். பிலேயாமுடைய இப்படிப்பட்ட போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் பெர்கமு சபையிலும் இருக்கிறார்கள். இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லையென்றால் இவர்களுடைய பாவம் பெர்கமு சபையில் உள்ள மற்ற சபையாருக்கும் பரவும். பெர்கமு சபையில நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய போதகம் இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்திற்கு விரோதமானது. இவர்களுடைய போதகத்தில் சத்தியமோ ஜீவனோ இல்லை. இயேசு கிறிஸ்துவின் போதகமோ சத்தியமும் ஜீவனும் உள்ளது. பெர்கமு சபையில் உள்ள சிலர் கிறிஸ்துவின் போதகத்தை கைக்கொள்வதற்கு பதிலாக நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறார்கள். இவர்கள் உடனே மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் பெர்கமு சபையில் அநேகருக்கு பரவிவிடும். அந்த கள்ள போதகத்தை சபையில் உள்ள அநேகர் கைக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கர்த்தர் வெறுக்கிறார். தவறு செய்கிறவர்கள் காலதாமதம் பண்ணாமல் மனம் திரும்ப வேண்டும். சபையாரும் மனம் திரும்ப வேண்டும். பாவம் செய்கிற தனி நபர்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு முழு சமுதாயமும் பாவம் செய்யும் போது அந்த சமுதாயம் முழுவதும் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை கூட்டாக செய்கிறவர்கள் கூட்டாக மனம் திரும்ப வேண்டும். பாவத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறவர்கள் மனம் திரும்புவதிலும் பங்காளிகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் சபையில் உள்ள துன்மார்க்கரை கண்டிக்கிறார், அவர்களை தண்டிக்கிறார். துன்மார்க்கரை தண்டிக்கும் போது முழு சபையாரையும் எச்சரிக்கிறார். சபையில் உள்ளவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சபைக்குள்ளே கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். பிலேயாமுடைய போதகத்திற்கு சபையில் இடமில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவர்கள்தான் சபையில் இருக்க வேண்டும். பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களை சபையில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டும். பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. கொஞ்சம் புளித்த மாவானது எல்லா மாவையும் புளிக்க வைத்துவிடும். சபையில் ஒரு சிலர் பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொண்டாலும் அநேகர் அந்த போதகத்தை கைக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வாயில் உள்ள பட்டயமாக இருக்கிறது. தம்முடைய பட்டயத்தினால் கர்த்தர் பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களோட யுத்தம் பண்ணுகிறார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். தவறான உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் கர்த்தர் அவர்களிடத்தில் வந்து தம்முடைய வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவார். யுத்தத்தில் எப்போதும் கர்த்தரே ஜெயிக்கிறவர். கர்த்தர் வெறுக்கிற காரியம் எதுவும் அவருடைய சபையில் இருக்கக்கூடாது. பெர்கமு சபையை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள்: பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறவர்கள்,
வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். பிலேயாமின் 3 பாவங்கள். பிலேயாமின் வழி அநீதத்தின் கூலியை விரும்பினான். பிலேயாமின் வஞ்சம் அநீதத்தின் கூலியை பெற்றுக்கொண்டான். பிலேயாமுடைய போதகம். பாலாக் என்பவனுக்கு பிலேயாம் தவறாக போதகம் பண்ணினான்.